வெல்கம் டு தாராஸ் ஃபிசிக்ஸ் நியூஸ் சிலபஸ் ஸ்டாண்டர்ட் 11 யூனிட் 8 வெப்பமும் வெப்ப இயக்கவியலும். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பயிற்சி கணக்கு 13 தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம். 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் 300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாட்டில் செயல்படும் மீள் நிகழ்வில் வெப்ப இயந்திரம் ஒன்றின் பயனுறு திறனை அதிகரிக்க விரும்பும் ஒருவர் பின்வரும் 2 வழிமுறைகளில் எவ்வழிமுறையை மேற்கொள்வது மிகுந்த பயனளிக்கும். சரி, வெப்பமூலத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொண்டு மூலத்தின் வெப்ப ஏற்பியின் நிலையை 100 டிகிரி செல்சியஸிலிருந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு குறைத்தல். செகண்ட் கண்டிஷன், வெப்ப ஏற்பியின் மூலத்தின் வெப்பநிலையை மாற்றாமல் வைத்துக்கொண்டு வெப்பமூலத்தின் வெப்பநிலையை 300 செல்சியஸிலிருந்து 350 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்துதல். இதில் என்ன கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 100 டிகிரி செல்சியஸ் மற்றும் 300 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை வேறுபாட்டில் செயல்படும் மீள் நிகழ்வில் வெப்ப இயந்திரம் ஒன்றின் பயனுறு திறனை அதிகரிக்க விரும்பும் ஒருவர் வெப்ப இயந்திரத்தோட பயனுறு திறனை இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்பக்கூடிய ஒருவர் இதில் 2 வழிமுறைகள் கொடுத்துருக்காங்க. இந்த 2 வழிமுறைகளில் எந்த வழிமுறையை பின்பற்றினா பயனுறு திறனை வெப்ப இயந்திரத்தோட பயனுறு திறனை அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, வெப்பமூலத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொண்டு வெப்பமூலத்தோட வெப்பநிலை கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும் வைத்துக்கொண்டு வெப்ப ஏற்பியின் நிலை 100 டிகிரியிலிருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு குறைத்தல். வெப்ப ஏற்பியோட வெப்பநிலையை 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் குறைச்சின்னா பயனுறு திறன் அதிகரிக்க முடியுமா? இது ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் செகண்ட் கண்டிஷன் என்னென்னா, வெப்ப ஏற்பியின் மூலத்தின் வெப்பநிலையை மாற்றாமல் வைத்துக்கொண்டு வெப்ப ஏற்பியின் மூலத்தின் வெப்பநிலையை மாற்றாமல் வைத்துக்கொண்டு வெப்ப மூலத்தோட வெப்பநிலையை 300 செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்தினா பயனுறு திறனை அதிகரிக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே வெப்ப மூலத்தை கான்ஸ்டன்ட் வச்சுருக்காங்க. வெப்ப ஏற்பியை 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் குறைக்கிறாங்க. இதில் என்னென்னா, வெப்ப ஏற்பியோட வெப்பநிலையை கான்ஸ்டன்ட் வச்சுருக்காங்க. வெப்ப மூலத்தோட வெப்பநிலையை 300 செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்துறாங்க, இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. இப்போ இது 2 கண்டிஷனில் எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணால் அதனுடைய பயனுறு திறனை இன்க்ரீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ இது எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு பார்ப்போம். TL is equal to 100 டிகிரி செல்சியஸ் இருக்குது. TL 100 டிகிரி செல்சியஸ், TH 300 டிகிரி செல்சியஸ். TL 100 டிகிரி செல்சியஸ், TH 300 டிகிரி செல்சியஸ்னு எடுத்து எழுதிக்கோங்க. இது 2 கெல்வினில் மாற்றணும். கெல்வினில் மாற்றுறதுக்கு அது கூட 273 2 டெம்பரேச்சருக்குள்ளேயும் ஆட் பண்ணினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, TL 373 கெல்வின் கிடைக்கும், TH 573 கெல்வின் கிடைக்கும். இப்போ பயனுறு திறன் இனிஷியல் பொசிஷனில் கண்டுபிடிப்போம். அதனால் ஐன்னு சொல்லிட்டு குறிச்சிருக்கோம். ஈட்டா I is equal to 1 minus TL divided by TH. இதாவது ஃபார்முலா. பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கணும், அது கூட 100 மல்டிப்ளை பண்ணணும். இப்போ ஈட்டா I is equal to 1 minus TL வேல்யூவும் TH வேல்யூவும் இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். 373 divided by 573 into 100. 573 காமனாக எடுத்திங்கன்னா 573 minus 373 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும், into 100. இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 200 சொல்லிட்டு கிடைக்கும். 200 divided by 573 into 100. இப்போ 200 divided by 573 என்ன ஸ்லாக் எடுத்து கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குன்னா 0.349 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். ஸ்லாக் எடுத்து சப்ட்ராக்ட் பண்ணி அதுக்கு ஆன்டிலாக் எடுத்திங்கன்னா 0.349 சொல்லிட்டு கிடைக்கும். 0.349 into 100. 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் பாயிண்ட் பின்னாடி வரும். இப்போ 34.9% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதுதான் என்னென்னா இனிஷியலாக உள்ள பயனுறு திறன், இந்த வெப்ப இயந்திரத்தோட பயனுறு திறன் 34.9%. இப்போ இனிஷியலாக அந்த பயனுறு திறன் எவ்வளோன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சோம். இப்போ இந்த 2 கண்டிஷனை எந்த கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது, எந்த வழிமுறையை நம்ம யூஸ் பண்ணும்போது பயனுறு திறனை அதிகரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃபஸ்ட்டு கண்டிஷன் எடுத்துக்கோங்க. இதுலேருந்து வெப்பமூலத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொண்டு வெப்பமூலத்தோட வெப்பநிலைனா TH, அந்த TH வேல்யூ அதே வேல்யூ எடுக்க சொல்லியிருக்காங்க. 300 டிகிரி செல்சியஸ் எடுக்க சொல்லியிருக்காங்க. இப்போ TH 300 டிகிரி செல்சியஸ் ஏன்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. TH 300 டிகிரி செல்சியஸ் வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் மூலத்தின் வெப்ப ஏற்பியின் நிலையை, வெப்ப ஏற்பியோட நிலைனா TL, இது TH, இது TL. TL 100 டிகிரி செல்சியஸ். அந்த 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ்க்கு குறைக்கணும்.
அப்போ இந்த டிஎல்ல வந்து 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸ் வந்து குறைக்கணும். அப்போ 100 டிகிரி செல்சியஸ் மைனஸ் 50 டிகிரி செல்சியஸ் போட்டிங்கன்னா 50 டிகிரி செல்சியஸ்னு கிடைக்கும். இப்போ டிஎல் வந்து 50 டிகிரி செல்சியஸ். இப்போ இது வந்து கெல்வினில் மாற்றினீங்கன்னா 323 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். டிஹெச் வந்து 300 டிகிரி செல்சியஸாக ஏற்கனவே நம்ம வந்து கெல்வினில் மாற்றிருக்கோம். 273 ஆட் பண்ணிங்கன்னா 573 கெல்வின் அப்படின்னு கிடைக்கும். இப்போ பயனுத்திறன் ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுவோம். இது வந்து ஈட்டா ஏ வழிமுறை. அதனால் ஈட்டா ஏன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிஎல் 323 டிவைட் பை டிஹெச் 573 இன்ட்டு 100. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள். 573 காமன் எடுத்திங்கன்னா 573 மைனஸ் 323 இன்ட்டு 100 சொல்லிட்டு கிடைக்கும். இது சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா 250 கிடைக்கும். 250 டிவைட் பை 573 இன்ட்டு 100 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். இதை வந்து டிவைட் பண்ணிங்கன்னா லாக் எடுத்து டிவைட் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா 0.436 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இன்ட்டு 100. ஸோ இப்போ 100 மல்டிப்ளை வந்து 2 டிஜிட் பின்னாடி போகும் பாயிண்ட்டு. ஸோ இப்போ 43.6% அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ ஈட்டா ஏஸ் ஈக்குவல் டு 43.6% அப்படின்னு சொல்லி கிடைச்சிருக்கு. இதை வந்து ஏ வழிமுறையில் கிடைச்சிருக்கக்கூடிய பயனுறுத்திறன். நெக்ஸ்ட் பி வழிமுறை பார்ப்போம். பி வழிமுறையில் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க? வெப்ப ஏற்பியின் மூலத்தின் வெப்பநிலையை மாற்றாமல் வைத்துக்கொண்டு. வெப்ப ஏற்பி மூலத்தின் வெப்பநிலை வந்து என்ன? டிஎல். டிஎல் வெப்பநிலை வந்து இது வந்து டிஎல், இது வந்து டிஹெச். இதை வந்து மாற்றம் வைக்கணும். அப்போ டிஎல் வந்து 100 டிகிரி செல்சியஸ் தான். இப்போ டிஎல் வந்து அப்படி எழுதிக்கோங்க. டிஎல் வந்து அப்படி 100 டிகிரி செல்சியஸ் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வெப்பமூலத்தின் வெப்பநிலைனா இந்த டிஹெச் வேல்யூவை டிஹெச் 300 டிகிரி செல்சியஸ் வந்து 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ்க்கு உயர்த்துதல். 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ்க்கு வந்து உயர்த்துதல். ஸோ உயர்த்தினா பயனுறுத்திறன் வந்து எப்படி கிடைக்கும்? பயனுறுத்திறன் வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சப்போ 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 350க்கு வந்து உயர்த்துதல். சப்போ நமக்கு டிஹெச் என்ன கிடைக்கும்? 350 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். உயர்த்தின வேல்யூ தான் எழுதணும். டிஹெச் வந்து 300 டிகிரி செல்சியஸ்லேருந்து 350 டிகிரி செல்சியஸ் வந்து உயர்த்தணும். சப்போ டிஹெச் வந்து 350 டிகிரி செல்சியஸ் கிடைக்கும். இதை வந்து கெல்வினில் மாற்றுவோம். கெல்வினில் மாற்றும் போது இது கூட 273 ஆட் பண்ணிங்கன்னா 623 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். டிஎல் வந்து 0273 ஆட் பண்ணிங்கன்னா 373 கெல்வின் அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இப்போ பயனுறுத்திறன் கண்டுபிடிப்போம். ஈட்டா பி இஸ் ஈக்குவல் டு 1 மைனஸ் டிஎல் வேல்யூ வந்து 373 டிவைட் பை டிஹெச் வேல்யூ வந்து 623 இன்ட்டு 100. இப்போ 623 வந்து காமனாக எடுத்துட்டிங்கன்னா 623 மைனஸ் 373 இன்ட்டு 100. இதை வந்து சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 250 கிடைக்கும். 250 டிவைட் பை 623 இன்ட்டு 100. இப்போ இதை லாக் மெத்தட் எடுத்து நீங்கள் வந்து டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்குன்னா 0.4013 சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ அது வந்து 0.401 சொல்லிட்டு எழுதியிருக்கோம். இப்போ இதை டிவைட் பண்ணும்போது என்ன ஆன்சர் கிடைக்கும்? 0.401 இன்ட்டு 100. இப்போ 100ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 2 டிஜிட் பின்னாடி பாயிண்ட் வரும். இப்போ 40.1% அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். ஸோ இப்போ ஈட்டா பி இஸ் ஈக்குவல் டு 40.1% அப்படின்னு சொல்லிட்டு கிடச்சிருக்கு. இப்போது 2 மெத்தட் கொடுத்துருந்தாங்களா, அதில் செயல்முறை ஏ செயல்முறை பியை வந்து கம்பேர் பண்ணும்போது எதுக்கு வந்து பயனுறுத்திறன் வந்து அதிகமாக கிடச்சிருக்கு? ஈட்டா ஏக்கு வந்து 43.6%, ஈட்டா பிக்கு வந்து 40.1%. ஸோ அப்போ எந்த செயல்முறையில் வந்து அதிக பயனுறுத்திறன் கிடச்சிருக்கு? ஏ செயல்முறையில் தான் அதிக பயனுறுத்திறன் கிடச்சிருக்கு. அதாவது வெப்பமூலத்தின் வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொண்டு வெப்பநிலையை மாறாமல் வைத்துக்கொண்டு மூலத்தின் வெப்ப ஏற்பியின் நிலையை 100 டிகிரி செல்சியஸ்லேருந்து 50 டிகிரி செல்சியஸுக்கு குறைக்கும் போது அதனுடைய பயனுறுத்திறன் வந்து அதிகரிக்கும். சப்போஸ் செயல்முறை ஏயை பின்பற்றினா அதனுடைய பயனுறுத்திறனை வெப்ப இயந்திரத்தோட பயனுறுத்திறனை வந்து அதிகரிக்கிறதுக்கு வந்து அது மிகுந்த பயனளிக்கும். இப்போ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து ஃபைனலாக எடுத்து எழுதிடுவோம். ஃபஸ்ட்டு வந்து தொடக்க பயனுறுத்திறன் கண்டுபிடிச்சிருந்தோம். ஈட்டா ஐ இஸ் ஈக்குவல் டு 34.9%. செயல்முறை ஏயை வந்து நெக்ஸ்ட் ஏ செயல்முறை ஏயில் பயனுறுத்திறன் என்ன கிடைச்சிருந்தா ஈட்டா ஏ இஸ் ஈக்குவல் டு 43.6%. இது வந்து தொடக்க பயனுறுத்திறன். செயல்முறை ஏயை பின்பற்றினா
பயனுறுதிறன் வந்து 43.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செயல்முறை பியில் பயனுறுதிறன் வந்து ஈட்டா பி இஸ் ஈக்குவல் டு 40.1%. செயல்முறை பியை பின்பற்றினா தொடக்க பயனுறுதிறனை விட சில பர்சன்டேஜ் வந்து பயனுறுதிறன் வந்து அதிகரிச்சிருக்கு. ஸோ இப்போ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்கள். இதுலேருந்து 40% தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இது வந்து தொடக்க பயனுறுதிறனோட 43% வந்து 43% வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ நம்ம இதில் வந்து எந்த மெத்தட் பெஸ்ட்னா செயல்முறை ஏ தான் பெஸ்ட்டு. ஸோ அதே ஆன்சரை எழுதிக்கோங்க. செயல்முறை ஏயில் மிகவும் அதிக பயனுறுதிறன் உள்ளது. எனவே செயல்முறை ஏ வழிமுறையை மேற்கொள்வது மிகுந்த பயனளிக்கும். இப்படி ஃபைனலாக ஆன்சர் எடுத்து எழுதிக்கோங்க. இதோட பயிற்சி கணக்கு 13 வந்து முடியுது. தேங்க்யூ.